ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்து பிள்ளைங்க ஸ்கூல் போகிற வரைக்கும் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். 4:30க்கெலாம் நம்ம எழுந்தாச்சு. இந்த ஊரே வந்து அமைதியாக தூங்கிட்டுருக்கு. நம்ம மட்டும்தான் அந்த டைமில் எழுந்திருக்கோம். ஏன்னா எழுந்து பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. காலையில் எழுப்பி விட்டால் சுறுசுறுப்பாக படிப்பாங்க. என்ன தான் நம்ம பொழுதன்னைக்கும் படிக்கிறத விட நம்ம காலையிலே ஒரு கருக்களே எழுந்து படித்தா தான் நம்ம மெமரி பவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே பிள்ளைங்களை வந்து காலையில் எழுப்பி விட்டுருவேன். எழுப்பி விட்டுட்டு அடுத்து அவங்களுக்கு டீ தாங்க வச்சு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நமக்குமே வந்து காலையில் எழுந்தோடனே ஒரு கப் காஃபியோ இல்லை டீயோ குடித்தா தான் அந்த டேவை வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக போகிற மாதிரி இருக்கும். எழுந்ததும் நான் ஃபஸ்ட்டு செய்கிற வேலை என்னென்னா கிச்சனில் போய் சமைக்கிற வேலை தான். டீ வைப்போம், அடுத்து சமைக்கிற வேலை தாங்க பார்ப்பேன். ஏன்னா காலையிலே பிள்ளைங்களுக்கு 7 மணிக்கெலாம் வேன் வந்துடும். காலைல டிஃபனும் மதியம் லஞ்சும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குள்ளே கொடுத்துடணும். சமைக்கிறது கூட ஒரு பெரிய வேலையாக தெரியாது எனக்கு. என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கணும். நம்ம சமைக்கிறத விட அவங்களுக்கு பிடிச்சி அதை சாப்பிடணும், அதுதான் பெரிய விஷயம். காலையில் அவங்க படிக்கும் போதே நம்ம ஒரு கப் டீ வச்சு கொடுத்துட்டா அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் டீ வச்சு கொடுத்துட்டு அடுத்து வந்து சாப்பாடு தாங்க நம்ம ரெடி பண்ணணும். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் சாதமும் ஆம்லேட்டும் போட்டுக்கலாம். காலைக்கு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்களுக்கும் டீ ஊற்றி கொடுத்துட்டேன். எடுத்துகிட்டு போய் அவங்களும் டீ குடிச்சிட்டு இனிமேல் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்பயுமே பிள்ளைங்களை காலையில் எழுப்பி விட்டு அவங்க ஒரு 1 ஹவர் படித்தா கூட போதும். அது அன்றைய பொழுதுக்கு படிக்கிறதுக்கு சமமாகும். நம்மளும் டீலாம் வடிகட்டிட்டு கூடவே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். பீட்ரூட்டும் சீவி வச்சுக்கிட்டோம். ஒரு பக்கம் வானலை வச்சு எனக்கு வந்து கிச்சனில் வேலை எப்பயுமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக கிச்சன் வேலைனா அவ்வளோ. ஏன்னா எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால டக்குன்னு வந்து வேலையெல்லாம் ரெடி பண்ணி சமைக்கிற வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுருவோம். ஒரு பக்கம் வந்து பீட்ரூட் தாளித்து விட்டுட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் வந்து ஆம்லேட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பீட்ரூட் தாளித்து விட்டுக்கிட்டு ஆம்லேட்டும் போட்டுடலாம். எனக்கு அடுப்பு தான் வந்து சீக்கிரமாக வந்து எரியணும். மற்றபடி நான் வேலைலாம் வந்து கிச்சன் வேலையை மட்டும் ரொம்ப சுறுசுறுப்பாக சீக்கிரமாக முடிச்சுருவேன். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள எங்கள் அம்மா என்ன சமைச்சு கொடுக்குறாங்களோ அதை தான் எடுத்துகிட்டு போய் நம்ம ஸ்கூலில் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம பிள்ளைங்கள நம்ம என்ன தான் பார்த்து நம்ம கேட்டு சமைச்சு கொடுத்தாலும் அந்த கப்பில் பார்த்திங்கன்னா பாதி சாப்பாடு வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்தா தான் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம வந்து சரி நம்ம ஹெல்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அம்மா நமக்கு கொடுத்த மாதிரி நம்ம சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா கப்பு அதே அப்படியே வீட்டுக்கு வந்துடும். நம்ம வளர்ந்த விதம் வேறு மாதிரி இருக்குது, இப்போ இருக்கிற பிள்ளைங்க வளர்கிற விதம் வேறு மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது, பிள்ளைங்க சாப்பிட்ணுங்கிறதுக்காக நம்ம பார்த்து சமைக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாகவும் இருக்கணும், ஹெல்த்தாகவும் இருக்கணும், அந்த மாதிரி சமைக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம அப்படியே ஆம்லேட்டும் போட்டாச்சு, பீட்ரூட் சாதமும் ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்து சொரக்கா இருந்துச்சு, அதை கூட்டு மாதிரி வச்சிடலாம். காலையிலே வச்சுட்டா நம்ம சாப்பிட்லாம். பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, நம்ம சாப்பிட்லான்ட்டு ஒரு பக்கம் வந்து சொரக்காயும் வந்து தாளிச்சிட்டு இன்னொரு பக்கம் தோசையும், காலைக்கு டிஃபன் வந்து தோசையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காட்டியும் நம்ம ஒரு வழியாக ஆகிடுவோம். சொரக்கா கூட்டு மாதிரி தாங்க வச்சுருக்கேன். இதில் வந்து மல்லாட்டை பயிர் வறுத்து போட்டு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சொரக்கா. அது வந்து இது நம்ம வில்லேஜிலே வந்து நமக்கு கிடச்சிது, நம்ம வீட்டிலே விளைஞ்ச சொரக்கா தான். இது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சமையல் வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பாருங்கள், தண்ணி வருது, குடிக்க தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அடுத்து பிள்ளைங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப கிச்சனை வந்து சுத்தம் பண்ணணும். இப்போ எவ்வளோ கிச்சன் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் சமைச்சதுக்கப்புறம். பிள்ளைங்களுக்கு தலைவாரி விட்டுட்டு அடுத்தது வந்து டிஃபனும் லஞ்சும் டிஃபன் பாக்ஸுக்கு எடுத்து வைக்கணும். பாருங்கள், பீட்ரூட் சாதம், சொரக்கா கூட்டு, தோசை, கார சட்னி, ஆம்லேட்டு, ஒயிட் ரைஸ் கொஞ்சம் இருக்குது. சொரக்காவுக்கு மதியம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். டிஃபன் பாக்ஸ்லையும் எடுத்து வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு தலையும் வாரி விட்டாச்சு. இனிமேல் வேன் வந்துடும். வேனுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. காலையில் நம்ம எழுந்ததுலேருந்து அந்த 7 மணிக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடே ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப அமைதியாக ஆகிடும். கிளம்பிட்டாங்க, வேனுக்கு வெயிட் பண்ணுறாங்க. வேன் வந்ததும் அவங்களும் ஸ்கூல் அனுப்பியாச்சு. அனுப்பிச்சிட்டு நம்ம எல்லா வேலையும் இது பண்ணாலும் இன்னும் பாத்திரம் தேய்க்கணும், அது துணி துவைக்கிற வேலை கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் நான் பிள்ளைங்களை அனுப்பிட்டு எப்போயுமே வந்து மாடிக்கு வந்துடுவோம். மாடிக்கு வந்து ஒரு அரை மணி நேரமாவது கொஞ்சம் அப்படியே வாக்கிங் மாதிரி மேலேருந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தாங்க திரும்ப கீழே போய் வேலையை ஆரம்பிப்பேன்.
நம்ம வீட்டில் வாழை காய் தாருங்க 2 குளத்தள்ளி இருக்குது. அவ்வளோதான். கீழே வந்து பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு கிச்சனை சுத்தம் பண்ணியாச்சு. நம்ம சாப்பிட மணி 10 ஆயிடுச்சு. ஒரு தோசை, ஒரு ஆம்லேட், சொரக்கா, அவ்வளோதான் காலை டிஃபன் இன்றைக்கி. உங்களுக்கு வந்து அந்த டே எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், see you. நாளைக்கு வேறு வீடியோவில் பார்ப்போம்.